இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக பொதுமக்களிடமிருந்து அப்ளிகேஷன் வாங்கி 2 கட்ட முகாம் நடத்தி பல்வேறு நபர்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பல்வேறு நபர்களுக்கு அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட் மாதம் மாதம் வங்கிக்கு டேரெக்டாக வந்து செலுத்துகிறாங்க. ஒரு சில அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரிஜெக்ட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் இசேவை மையத்தில் மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேர் அப்பீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணவங்கள 1.42 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து அப்ரூவல் வந்து கொடுக்க போறாங்க. இந்த மாசமே கொடுத்து அதுக்கான அமௌண்ட் வந்து வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்கள்ல 1.40 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பார்த்தா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. விரைவில் உங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து இந்த மாசமே அமௌண்ட் வந்து போட போறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட விண்ணப்பத்தாருடைய வங்கி கணக்கிற்கு இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் வரை வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 1,48,000 பேருக்கு இந்த மாதமே உங்களுக்கான மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதம் 1000 ரூபாய் வருன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ திருமணம் ஆயிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா புதிய அப்ளிகேஷன் விரைவில் வழங்க போகிறதா வந்து தெரிவிச்சுட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வரிசை கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ புதுசாக திருமணம் ஆகி புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அரசு ஊழியர் மனைவிகள் அவங்களாம் தகுதி அற்றவராக இருந்தாங்க. பட் இப்போ வந்து புதுசாக வந்து அவங்களுக்கும் வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரிட்டையர்டு ஆஃபீஸருக்கான மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்களும் வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 15ஆம் தேதி வந்து பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் வரப்போது முன்னாடி எஸ்எம்எஸ் வந்து தெரிவிப்பாங்க யார் யாருக்கு வந்து அப்ரூவல் ஆயிருக்குன்றத. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வந்து வரப்போகுது. இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட் வர சொல்ல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதை ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் அப்பீல் பண்ணாமல் இருப்பீங்க. அப்பீல் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் இசேவை மையம் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விரைவில் அதுக்கான அப்டேட்டும் வரும். ஸோ இது எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் ரிலேட்டடும் சரி, எல்லா ரிலேட்டடுமே சரி உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.